ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான பிரியாணி சுவையில ஒன் பாட் ரைஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நல்லா உதிரி உதிரியா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு குக்கர்ல ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு, இப்போ இதில பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ சேர்த்துருக்கேன். நல்லா வாசமா இருக்கும். இப்போ இதில 2 பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வதக்கி குடுத்துக்கலாம். பிரியாணிக்கு வதக்குற மாதிரியே நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்த. அப்பதான் நல்ல பிரியாணி சுவையிலே நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த அளவுக்கு நல்லா வதங்குனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் உள்ள சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்ப இது நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனல புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இப்ப இதில ஒரு கைப்பிடி அளவு புதினாவும், மல்லியும் சேர்த்துருக்கேன். இப்ப இதில கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலாவும் சேர்த்துட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்ப இது மசாலாவும் பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி குடுத்துக்கலாம். இப்ப இது நல்லா வதங்குனதுக்கப்புறம், இப்ப இதில 2 தக்காளி பழமா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம், இப்ப இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டா நல்லா சூப்பரா இருந்துச்சுங்க. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இதில ஒரு 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப பாஸ்மதி அரிசி 1 கப் அளவு நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 10 நிமிஷம் போல. இப்ப அதுக்காக அந்த கப்ல ஒரு 1 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு, இப்ப இந்த ஒரு வாட்டி நல்லா கலந்து குடுத்துட்டு, இப்ப பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் கிட்ட வச்சு எடுத்துக்கலாம். இப்ப 2 விசில் அடங்குனதுக்கப்புறம், நம்ம இப்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சூப்பரான பிரியாணி ஸ்டைல்ல தக்காளி சாதம் வேற லெவல் டேஸ்ட்ல பிரமாதமா ரெடி ஆயிருக்கு பாருங்க. ஒன் பாட் ரைஸ்னு சொல்லலாம். நம்ம ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு, ஆஃபீஸ்க்கு போறவங்களுக்குலாம் டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போனீங்கன்னா, வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எப்படி உதிரி உதிரியா அடிலாம் பிடிக்காம, நல்லா உதிரி உதிரியா சாதம் வந்திருக்கு பாருங்க. இப்ப இத அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாத்தி, ஒரு முட்டை இல்ல ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணோம்னா, வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரான தக்காளி சாதம் பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா அந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.